வணக்கம் மக்களே, வெல்கம் டு மெட்ராசிடா 07 சேனல். ஸோ நாங்கள் சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போட்டுருக்கோம். என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக சினிமா சந்தங்கள் விஷயமா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் பிளே படம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சீன் ஒன்று இருக்கும், ரோட்டில் நின்று பேசுகிற மாதிரி. அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இல்லை பெர்மிஷன் எப்படி வாங்கினீங்க, எங்களுக்கும் சொன்னால் நாங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ. அந்த பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், யாரோட தெய்வம் இல்லாமல் நானும் பரத்தும் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நானும் என் ஃப்ரெண்ட் பரத்தும் வந்து சுற்றி வந்து அந்த பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பற்றி இப்போ வந்து பரத் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிறிஸ்டவர் சொன்னது பெரிய ப்ராசஸ் தான். அந்த நான் பிளே ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ராசஸ் வந்து நாங்கள் சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் போலீஸ் வந்து ஒரு ட்ரக் அவேர்னஸ்க்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அந்த காம்படிஷனுக்காக எடுத்த படம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் நாங்கள். ஸோ இன்றைக்கி கூட இங்கே எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல. சரி, அது ஒரு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க. அதனால் இந்த ஒரு ஸ்கிரிப்டை நம்ம பண்ணும்போது நம்ம மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ணுற ஷார்ட் ஃபிலிம் தான், நம்ம பெருசாக பட்ஜெட் எதுவும் இருக்காது, நம்ம ப்ரொடியூசர் எதுவும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிற ஃபண்டை வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும் போது நம்ம ரொம்ப கான்ஷியஸாக எழுதுவோம். நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாதுன்றது பர்சனலாக நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்கிரிப்டை பில்ட் பண்ணுவோம். ஸோ இங்கெல்லாம் நம்ம பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படி தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ நான் ப்ரே வந்து என்னென்னா, இது ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஷார்ட் ஃபிலிம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாகவே எழுதினேன். அந்த ரோட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஆடின்ற கேரக்டர் வந்து அவங்க ஒய்ஃப் கூட காரில் வரும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அவரை வழிமறித்து, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வழிமறித்து அவர் கூட என்கொயரி பண்ணுவார். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நான் எழுதிட்டேன். அது நான் ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணி எழுதுறேன்னா, அங்கே வந்து அசோக் நகரில் இருக்கும். அசோக் நகர் KFC கிட்ட ஒரு பேட்ரோல் ஜங்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ செக் போஸ்ட் இருக்குது, அங்கே வச்சு அதை எடுத்துக்கலான்ற மாதிரி என் மைண்டு ஃபுல்லாக அதை ப்ளேஸ் பண்ணி தான் அந்த சீன் நான் எழுதினேன். நான் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தானே, ஸோ போலீஸே நடத்துகிற காம்படிஷன் தானே, ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு ஈஸியாக பெர்மிஷன் கேட்டாலே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த சீன் எழுதிட்டோம். எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து ஆடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன் வந்து கல்யாண மண்டபமாக சீனு. ஆனால் அது கல்யாண மண்டபம் கிடையாது, அது வந்து டி நகர் கிருஷ்ணவேணி தேட்டர். அது கிருஷ்ணவேணி தேட்டர் பார்க்கிங். அது அந்த டைமில் எங்களுக்கு எந்த கல்யாண மண்டபத்துலையும் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அதனால் நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலிமா அங்கே வந்து போய் பார்த்துருந்தேன். நான் அந்த ஃப்ரெண்டு யாரும் இல்லை, என் தம்பி. அவன் வந்து துணி வாரிசு படம் ரிலீஸ்ன்றதான் ஏகேவோட ரசிக்கிறவன். ஸோ அதனால் வந்து மண்டபம் கிடைக்கலன்ற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா, நான் இங்கே தேட்டரில் பேனர் கட்டிகிட்டு இருக்கோம், இதை முடிச்சுட்டு நான் வந்து பேசுகிறேன்னா எனக்கு அப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. பேசாமல் அந்த கிருஷ்ணவேணி பார்க்கிங்கை நம்ம யூஸ் பண்ணலாமே, அது நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது அது நம்ம பார்க்கிங் நம்ம என்ன பார்க்கிங் வேணால் காட்டலாம். அது தேட்டர் ஆறு கல்யாண மண்டபம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்த இடம் பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் போய் பார்த்து ஃபிக்ஸ் பண்ண இடத்துல அந்த கிருஷ்ணவேணியோட அந்த நேம் போர்டு இருக்கும். அதோட ரெட் கலர் ரிஃப்ளெக்ட் வந்து அது பின்னாடி ஒரு வால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆடின்ற வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒரு கிரே ஷேடு. ஸோ அவன் பின்னாடி அந்த ஒரு ரெட்டு கன்வே பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கலர் காம்பினேஷனுக்காக நாங்கள் வந்து அதை அங்கே ப்ளேஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே கிடைக்குது அங்கே தான் போய் எடுக்க முடியும். இதுதான் வேணும் அதுதான் நமக்கு கிடைக்காது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு எப்படி கிடைக்குதோ அப்படி தான் நிறைய மாற்றணும். ஸோ நான் ப்ரேயில் ஓவராலாக படம் ஃபுல்லாகவே அப்படி தான் நடந்துச்சு. கிளைமேக்ஸ் என்னென்னா, அது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது எங்கள் அம்மா ஸ்கூல். அது எங்கள் அம்மா ஸ்கூலில் போய் அவங்க பெர்மிஷன் கேட்டு அங்கே வச்சு, அப்புறம் முக்கியமான விஷயம்னா அந்த ஒரு டாக்டர் செட்டப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளினிக் செட்டப்பு. நாங்கள் போகும்போது கேமரா ஆர்டிஸ்ட் மட்டும் தான் நாங்கள் அங்கே போனோம். அங்கே இருந்தது எல்லாமே அங்கே இருக்கிறத தேடி, அந்த கபோர்ட்லேருந்து அந்த டேபிள் மேலே இருந்த ப்ராப்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கிறத தேடி ஒரு கிளினிக்கில் என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி செட் பண்ணது. அது பேக் டு த ஸ்டோரின்னும் போது அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணிவிட்டு இங்கே லோக்கல் ஸ்டேஷனில் போய் கேட்டால், பெர்மிஷன் கேட்டால், நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி எடுத்துகிட்டு போயிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், அதுக்காக நீங்கள் பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு. அந்த லெட்டர் அவங்க வாங்கி கூட பார்க்கல. இது வந்து அதுக்கெல்லாம் படையவே முடியாது, நீங்கள் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இங்கே பக்கத்தில் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது, அந்த ஸ்டேஷனில் போய் கேட்டேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேயும் போய் லெட்டர் கொடுத்தேன். அந்த லெட்டரில் வந்து ஆய்வாளர் அந்த ஸ்டேஷன் பேர் மட்டும் R7 R10 R3 அப்படின்னு மாற்றி எல்லா ஸ்டேஷன்லேயும் போய் லெட்டர் கொடுத்தேன். எனக்கு எப்படி மைண்ட் செட் ஆச்சுன்னா, எதுனா ஒரு ஸ்ட்ரீட்டில் எடுத்தால் போதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. எங்குமே பெர்மிஷன் கிடைக்கல. எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். எனக்கு அன்றைக்கி நைட்டு ஷூட். அன்றைக்கி நைட் நான் ஷூட் பிளான் பண்ணேன். அன்றைக்கி காலையில் தான் அந்த பெர்மிஷனுக்காக நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். எல்லாருமே நைட் ஷூட் வச்சுட்டு இப்போது பெர்மிஷன் கேட்குறீங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டேரெக்டாக கிளம்பி
கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டோம். கமிஷன் ஆஃபீஸில் போய் ஒரு 3 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எல்லாம் பார்த்துட்டு சரிப்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிவிட்டு ஒருத்தர் அவர் பேர் சரி ஞாபகம் இல்லை, ராஜ்குமார்னு நினைக்கிறேன். என்ன பண்ணார், வெயிட் பண்ணுங்கள் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க லஞ்ச் டைம் போகிறோன்னாங்க, லஞ்ச் டைம் போயிட்டு வந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வாப்பா பெர்மிஷன் வாங்கி தந்துடுன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்டு போனால் அவர் தான் பெர்மிஷன் கொடுக்குறதா. அங்கே ஒரு 4வது மாடி 3வது மாடி போங்க, 7வது மாடி போங்க, 6வது மாடி போங்க, மாற்றி அலைஞ்சி அப்புறம் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பெர்மிஷன்லாம் கொடுக்கவே மாட்டோம், நீங்கள் டேரெக்டாக செக்ரட்டரியேட் போயிடுங்க. செக்ரட்டரியேட் போயிட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடணும். அங்கே ஒரு பெட்டிஷன் போட்டு இங்கே ஷூட்டிங் பெர்மிஷன் சொல்லிட்டு அங்கே ஒரு ஏரியா இருக்குமா, அங்கே போய் ஒரு பெட்டிஷன் போடுங்க. அங்கே பெட்டிஷன் போட்டால் அவங்க டெபாசிட் அமௌண்ட் கேட்பாங்க. அந்த டெபாசிட் அமௌண்ட் கட்டுங்க. அதுக்கப்புறம் 15 டேஸுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெர்மிஷன் கிடைக்கும்ட்டாங்க. அடித்து பார்த்து இதில் கையெழுத்து போடு. அச்சா பட் அச்சா எனக்கு ஒரு விஷயம் தலையை சுற்றிடுச்சு. ஐயோ எனக்கு ஷூட்டிங் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். திருப்பி வந்து இங்கே கேகே நகர் R7 ஸ்டேஷனில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவங்க மதியானம் போகும்போது காலைல போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் வரல, இன்ஸ்பெக்டர் வந்தோம் நான் கேட்டு சொல்கிறேன். அங்கே மட்டும்தான் எங்களுக்கு ஹோப் இருந்துச்சு, இன்ஸ்பெக்டர் வரல, இன்ஸ்பெக்டர் வந்தால் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டராக வெயிட் பண்ணோம். ஒரு 6:30 மணிக்கு போயிருந்தோம். 8:30 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்து அவர் கவுன்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் போய் கேட்டோம், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கணும்னு கேட்டால் அவரும் என்ன சொன்னார், இங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது வடபழனியில், அங்கே போய் கேளுங்க அப்படின்ட்டாரு. எனக்கு அங்கே போகிற மைண்ட் செட்டே இல்லை. சரி லாஸ்ட் ஹோப்பு, அங்கே போய் அது கிடைக்கல அப்படின்னா நம்ம எங்கன்னா கேமரா ப்ளேஸ் பண்ணி எடுத்துடலாம், வர இஷ்யூஸை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த ஒரு பிளானில் நாங்கள் ஆல்ரெடி அந்த மைண்ட் செட் நான் போயிட்டோம். அங்கே கமிஷன் ஆஃபீஸ் போனோடனே அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் காமிச்சேன். இந்த மாதிரி கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க, சென்னை கார்ப்பரேஷன் போலீஸ் தான் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், கிரேட்டர் சென்னை போலீஸ் தான் நடத்துகிறாங்க அப்படின்றதுக்கப்புறம் அவர் ஓகே நடத்திப்பா, எங்கே ஷூட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னார். நான் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் நடத்திப்போம் அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அவர் அங்கே இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் சார் அவர் கால் பண்ணி கேட்டேன். அவர் கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து லெட்டர் எடுத்து திருப்பி அலெக்ஸ் சார்கிட்ட வந்தால் அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அன்றைக்கி, அவ்வளோதான் ஷூட்டிங்கே நடக்காதுன்ற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அன்றைக்கி. அவர் பெர்மிஷன் சரின்ன உடனே நாங்கள் ஓகேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்து கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா நான் திருப்பி 9 மணிக்கெலாம் போய் ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்படின்னு 10 மணி 10 ஆயிடுச்சு. இங்கே ஒரு பெரிய சீக்வன்ஸ் டைம் கேட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 1:30 மாதிரி போய் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரத் பெட்ரோல் பங்க் 100 feet ரோட்டில் அங்கே எடுப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஷூட் டைமில் அங்கே போனால் ஷூட் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அங்கே இருந்த எஸ்ஐ. இப்போவே கண்ணை கட்டுது. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நீ பெர்மிஷன் லெட்டர் காட்டு. இல்லை அலெக்ஸா தான் சொன்னார்னு, இல்லைப்பா நீ லெட்டர் வாங்கி வந்து கொடுக்கணுன்னாங்க. அங்கே ஸ்டேஷனில் வந்து எங்கிட்ட அதெல்லாம் சொல்ல நீங்கள் போங்க போய் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொன்னார். அந்த பேர்கேட்டு, அந்த லைட்ஸு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணது தான். அது நம்ம கேட்கவே இல்லை. அவங்கள என்னென்ன வேணும்னு கேட்டாங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் பண்ணி தந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் போயிட்டோம். அப்புறம் அவரை ரெக்வஸ்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அவர் ரொம்ப கெஞ்சி கடைசியில் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஷயம் 3 கடைசியாக என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது நம்மளால் என்ன ஷூட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம எழுதுவோம். அதுக்கு மேலே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம டேக் ஆஃப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி என் ஸ்கிரிப்டே பல ஸ்கிரிப்ட் தூங்கிட்டு இருக்கு. 2 இந்த மாதிரி நம்ம பப்ளிக் பிளேஸில் நம்ம ஷூட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குறது 200% வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து நமக்கு எந்த விதத்துலையும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அந்த அத்தாரிட்டியும் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஷூட் பெர்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக்ரட்டரியேட் போயிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காலனி அந்த மாதிரி எதுனா பிளான் பண்ணிங்கன்னா அங்கே செக்ரட்டரி யாரா இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டு அது எடுத்துக்கலாம். 3 ஆமாம், யாருன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கையோட அந்த பெர்மிஷன் லெட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல இவங்க படப்பிடிப்பு நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் யாரும் அவங்ககிட்ட ஒரு லெட்ரு வாங்கிடுங்க. அப்படி வாங்கலைன்னா அப்படி நம்ம ஷூட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. இது நைட்டு டேனா கூட நம்ம அந்த பர்சனை இங்கே தான் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஷூட் பெர்மிஷன் கேட்டோம் சொல்லி பேசிக்கலாம். நைட் ஷூட்டாக இருந்தால் நம்ம டைமில் அவங்களை காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. அப்படியே அவங்க பெர்மிஷன் கொடுத்துருந்தாலுமே நம்ம நைட்டில் காண்டாக்ட் பண்ணால் அவங்க கடுப்பில் இல்லைன்றவாங்க, ஏன்னா அதெல்லாம் கொடுக்க இல்லைன்றவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃபிலிம் பக்கம் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப காம்பேக்டாக நம்மளால் என்ன முடியுமோ அப்படி எழுதுங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வாங்க. நம்ம படம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தான் அதை புஷ் ஆன் பண்ணி நம்ம தான் அதை டேக் ஆஃப் பண்ணி நம்ம தான் அது ஒரு படமாக வந்து நிப்பாட்டணும். அது பண்ணும்போது நமக்கு அதில் பட்ட கஷ்டம் எல்லாமே நமக்கு மறைஞ்சு போயிடும். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா
ரொம்ப நாள் நான் அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு வெயிட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் போய் தான் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், சில பேர் வந்து இந்த பெர்மிஷனு அதெல்லாம் கேட்கும்போது நாங்கள் ஜீரோ பட்ஜெட் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ பட்ஜெட்னு ஒன்று கிடையாது. ஒரு படம்னா நமக்கு அது ஒரு 10 ரூபா கூட நமக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம டெக்னீஷியன்ஸுக்காக இருக்குங்க ஒரு டீ வாங்கி கொடுக்கறது கூட அது படத்துக்கான ப்ரொடக்ஷன் செலவு தான். ஓகேவா? அது எல்லாமே பட்ஜெட் தான். நீங்கள் ஷூட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டிங்கன்னா அந்த படத்துக்காக பேப்பர் எழுதுறீங்களா, அதுக்கு ₹1 கொடுத்து நீங்கள் பேப்பர் வாங்கினாலுமே அது ப்ரொடக்ஷனோட பைசா தான். அது ₹1 கொடுத்து நான் பேப்பர் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீரோ பட்ஜெட் கிடையாது. ஸோ மினிமலாக நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எண்ட் ஆஃப் த டே அந்த படம் எப்படி வந்தாலுமே அது ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் கொடுத்தாலுமே சரி, அதை நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணாமல் அதை நீங்களே பார்த்து உங்களுக்கு பிடிக்கலாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே அது ஒரு லேர்னிங். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தவன் பணத்தில் எவ்வளோ பேர் படம் எடுத்து அது லேர்னிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். சரி, நம்ம பணம் போட்டு நம்ம லேர்னிங் எடுக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு. லாஸ்ட் டைம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.